இன்னைக்கு நம்ம நாகர்கோயிலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பொருட்காட்சிக்கு தான் ஃபேமிலியாக போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் ஃபன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, என்னெல்லாம் என்டர்டைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு, கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஒரு எருமை மாடு, ஒரு யானை, வரி குதிரை, இன்னொரு யானை கொம்பு வச்சுக்கிட்டு இதெல்லாமே தண்ணி அடிக்கிற மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபேமிலி தலையாட்டிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க தலையாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. பாருங்க, பொண்டாட்டி ஆமாம் ஆமான்னு சொல்கிறா, அவர் இல்லை இல்லைங்கிறாரு. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தோம்னா கிட்ஸுக்கு வந்து ரைட்ஸ் இருந்துச்சு, பேட்ரி கார்ஸ் செக்ஷன். அப்புறம் நிறைய செல்ஃபி ஏரியாஸ் வச்சுருந்தாங்க. பாக்ஸிங், டைனோசர்ஸ், அன்னை தெரசா, அப்துல் கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு செல்ஃபி ஏரியா இருந்துச்சு. அப்புறமா முக்கியமாக ஷாப்பிங் எல்லாமே எக்ஸிபிஷன் எப்படி. ஸோ எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்குது. கிட்ஸுக்கு, லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸு, வளையல், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பஞ்சு மிட்டாய், ஐஸ் கோலா இருக்கு. நல்ல கூட்டம். நாங்கள் போயிருந்தோம், நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இப்போ லீவ் வேறையா, நல்ல கூட்டம். லேடிஸ்க்கு தான் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். பசங்க ஆனால் நல்லா சாப்பிடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெட் லவர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இங்கே தான். கலர் சின்ன குட்டி குஞ்சு கோழிகள், புறா, பேரட்ஸு, லவ் பேர்ட்ஸ், டக்ஸு, பூனைக்குட்டிகள், நாய்க்குட்டிகள்லாம் வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸாக இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்க அதுக்கு ஃபீட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹார்வெஸ்ட் அப்ராட் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு ஒரு இது என்னோட கஸ்டமர். இதில் வச்சுக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இன்னும் செட் பண்ணி முடியலை. மற்ற மாதிரி டாய்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய திங்ஸ் வாங்கலாம். பட்ஜெட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மசாஜ் ஏரியா. பாவம், வீட்டில் குடும்பப்படுத்திட்டு இருந்த ஒய்ஃபுக்கு முன்னாடி எவ்வளோ சுகமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி கிட்ஸுக்கு பால் பூல் இருந்துச்சு. மெஸ்ஸி ரொம்ப ஜாலியாக அவள் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருந்தா. ஏன்னா அவங்க எப்போ விளையாடி முடிச்சுட்டு வெளியே வருவாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மற்ற மாதிரி விட்டுட்டு சில பேர் விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. போய் அவங்க ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ½ கழிச்சு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஏரியா, ஃபன் கேம்ஸ். ஸோ லக்கும் டேலண்டும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஏரியா. ஸ்வீட்டி வந்து பால் ஒரு விளையாடுனா அதில் எந்த நம்பர் விழுதோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 + 1 இப்போ என்ன போட போகிறா, 6. 2 + 1 3, 6 9 ஆச்சு. அப்புறமா ஒரு 3 12 லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 12 + 13 என்ன இருக்கோ, என்ன ஒன்று இருக்கும்.
17க்கு வந்து அந்த இருக்கு 17. அக்கா வந்து மேக்ஸில் ரொம்ப வீக் போல், ரொம்ப ஸ்லோவாக எண்ணுறாங்க. எண்ணி முடிச்சுட்டாங்க. 17. அப்படி எடுங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா கடையில் வச்சுக்கோ. அடுத்து வந்து கப்பு மேலே பால் போடுற கேம். ஆடி சக்க த்ரோ எல்லாம் சூப்பராக தான் போடுவா. அடுத்தது போடுறாளான்னு பார்ப்போம். அவன் தலையில் எறி. அதுவும் பட்டு. இது கண்டிப்பாக படாது. படாது. முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? வளையல் போடுறாங்க. வளையம். வளையத்தை உள்ள போட சொன்னா தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் மேலேயும். 2 சோலி முடிஞ்சா 3 விழாவே விழாது. 4 ஒண்ணுமே இல்லாத ஏரியால போட்டுட்டு இருக்கா. 5 தலை வாங்க. தலை வணக்கம். நீங்க ஷூட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா போட்டுருங்க. ஏற்கனவே 1 அடிச்சாச்சு. செகண்ட் அடிச்சா என்ன குறி. 2வதும் போட்டாச்சு. பேசாம எஸ்ஐ ட்ரைனிங் போயிருக்கலாம். நல்லா ஷூட் பண்றான். 3 தேர்ட் ஷாட். குருவிஸோட போடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபன் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னா இனி ரைடு ஏரியா வந்து சூப்பராக லைட்ஸ்லாம் போட்டு நியான் செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. இந்த நியான் லைட்ஸ்லாம் பார்க்கும்போது காட்ஸிலா vs காங் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. எல்லாமே ஃப்ளோரசன்ட் கலரில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கான ரைட்ஸ், பெரியவங்களுக்கான ரைட்ஸ்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. டெல்லி அப்பளம், பொட்டேட்டோ ரோல்ஸ்னு. இது ஒரு க்ரௌடட் ஏரியாவாகவே இருந்துச்சு. ஃபுல் க்ரௌடு. உட்காரதுக்கு இடம் கஷ்டப்பட்டு தான் கிடச்சி. அப்புறமா ஒரு வழியாக இந்த பொருட்காட்சியை முடிச்சுட்டு ஒரு 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். தேங்க்யூ, பாய்.